Welcome my dear students. Today in English we are going to see the poem The Listeners, written by Walter D. Mare. The Listeners. What is the meaning of listeners? Listeners na enna? கேட்பவர்கள். ஒருத்தர் சொல்றத கேட்கக்கூடியவர்கள் தான் நம்ம listeners அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Dear children, first let me read the poem once. Just listen to me. Is there anybody there? Said the traveler, knocking on the moonlit door, and his horse in the silence champed the grasses of the forest's ferny floor, and a bird flew up out of the turret above the traveler's head, and he smote upon the door again a second time. Is there anybody there? He said. But no one descended to the traveler. No head from the leaf-fringed sill leaned over and looked into his grey eyes, where he stood perplexed and still, but only a host of phantom listeners that dwelt in the lone house then, stood listening in the quiet of the moonlight to that voice from the world of men, stood thronging the faint moonbeams on the dark stair that goes down to the empty hall, hearkening in an air stirred and shaken by the lonely traveler's call. Okay students, இந்த போமோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த போம் பத்தி ஒரு அவுட்லைன் கொடுத்துறேன். A traveler. What is the meaning of traveler? A person who travels from one place to another place. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றவங்க, பயணம் செய்யறவங்க தான் நம்ம டிராவலர்ஸ் சொல்லுவோம். இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போவாங்க, நாளைக்கு ஒரு இடத்துக்கு போவாங்க, அப்படி டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு டிராவலர் இங்க என்ன பண்றாருன்னா ஒரு ஃபாரஸ்ட் வழியா டிராவல் பண்றாரு. எதுல போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஹார்ஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு, குதிரையில. அப்போ அங்க ஒரு ஹவுஸ் பாக்குறாரு. ஸோ இது ஒரு நைட் டைம். ஸோ அந்த ஹவுஸ்ல போறாரு. அங்க போயிட்டு அந்த ஹவுஸ்ல அவர் என்ன பண்ணாரு, அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நமக்கு இங்க போமா கொடுத்துருக்காங்க. வாங்க போம்குள்ள பார்க்கலாம். ஓகே, லுக் அட் த ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸ். இஸ் தேர் எனிபடி தேர் said the traveler, knocking on the moonlit door. ஸோ அந்த டிராவலர், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் ஹார்ஸ்ல வராருன்னு சொன்னேன். ஸோ ஒரு வீடை பார்த்தோன்னா அங்கே போறாரு. அந்த வீட்டுக்கு எதுக்கு போனாருலாம் நீங்க சொல்லல. ஸோ அங்கே போறாரு. என்ன பண்ணாரு அங்கே போயிட்டு பாருங்க. இஸ் தேர் எனிபடி தேர்? யாராவது இங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாக்கிங் ஆன் த மூன்லிட் டோர். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் நாக்கிங்? நாக்கிங் ஆனது தட்டுறது. ஸோ அந்த வீட்டோட டோரை தட்டுறாரு. தட்டிட்டு என்ன கேட்கிறாரு? இஸ் தேர் எனிபடி தேர்? இங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆன் த மூன்லிட் டோர். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மூன்லிட்? மூன்னா நிலா, ஓகேவா? ஸோ நிலா வெளிச்சத்துல, அதாவது மூன்லிட். அப்போ அந்த மூனோட அந்த பிரைட்னஸ் வந்து எதுல படுது? அந்த டோர்ல படுது. அதான் மூன்லிட் டோர். அந்த நிலா வெளிச்சத்துல தெரியக்கூடிய அந்த கதவுல, அந்த டோர்ல அவர் என்ன பண்றாரு? நாக் பண்றாரு. நாக் பண்ணிட்டு இஸ் தேர் எனிபடி தேர் அப்படின்னு சொல்லி அந்த டிராவலர் கேட்கிறாரு. Look at the next line. And his horse in the silence champed the grasses of the forest ferny floor. So இவர் அந்த ஹவுஸோட டோரை நாக் பண்ணிட்டு இருக்காரு, தட்டிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஆல்ரெடி இது ஒரு நைட் டைம், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ அந்த டைம்ல அவர் வந்து அந்த ஹார்ஸ் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, it champed the grasses. What is the meaning of champ? Champed அப்படின்னா bit and chewed upon noisily. அதாவது வந்து அசை போட்டு சாப்பிடுவது. அது என்ன பண்ணுது? நீங்களாம் பார்த்திருப்பீங்க, அந்த கவு ஹார்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வாயில அந்த கிராஸை போட்டு அப்படியே அசை போடும். ஸோ அந்த அசை போடுற சவுண்ட் எப்படி இருக்குது? பயங்கரமா, ரொம்ப நாய்ஸா இருக்கு, ரொம்ப லவுடா இருக்குது. ஏன் அந்த சவுண்ட் இப்ப கேக்குதுன்னு பாத்தீங்கன்னா, the forest is very silent. அந்த காடு ரொம்ப அமைதியா இருக்கு, காமா இருக்கு. of the forest ferny floor. ஆல்ரெடி நான் சொன்னேன், அது ஒரு ஃபாரஸ்ட்னு சொல்லி. ஃபர்னி அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது,
consisting of flowerless plants. அதாவது நம்ம ferns னு சொல்லுவோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா பூக்கள் இல்லாத ஒரு plant. அப்போ அதுல ஃபுல்லா அந்த லீவ்ஸ் மட்டும் தான் இருக்கும். You can see the picture. So நீங்க ஃபாரஸ்ட்ல யூசுவலா பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி செடிகள் இருக்கும். அதுல பூக்களே இருக்காது. ஃபுல்லா தரையெல்லாம் படர்ந்திருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லா அங்க இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோர் ஃபுல்லா இந்த ஃபர்னியா இருக்குது அந்த ஃபாரஸ்ட்ல. அங்க நம்ம ஹார்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்குது? It champed the grasses. அந்த புல்லெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குது? அது நல்ல சவுண்டா கடிச்சு சாப்பிடுற சவுண்ட் பயங்கரமா கேக்குது அப்படிங்கிறாங்க. And a bird flew up out of the turret. What is the meaning of turret? Turret அப்படிங்கிறது வந்து ஒரு கோபுரம் நம்ம சொல்லுவோம். யூசுவலா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய பில்டிங்ஸ்ல பேலசஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல பாக்குற மாதிரி ஒரு கோபுரம் மாதிரி ஒரு சின்னதா இருக்கும். சோ அதுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன அப்படியே ஹோல்ஸ்லாம் இருக்கும். அதுல பேர்ட்ஸ் எல்லாம் உட்கார்ந்ததை நீங்க பாத்திருப்பீங்க. அதே மாதிரி இந்த ஹவுஸ்லயும் ஒரு பெரிய டரட் இருக்கு மேல. சோ அந்த டரட்டோட அந்த இடத்துல இருந்து இவர் அந்த டோரை நாக் பண்ணும்போது அந்த சவுண்ட் கேட்டு யார் அங்க இருந்து வரான்னு பாத்தீங்கன்னா a bird flew up. ஒரு பறவை பறந்து வருது. அந்த சத்தத்தை கேட்டோன்னே அந்த டரட் அந்த சின்ன கோபுரமா இருக்க இடத்துல இருந்து ஒரு பேர்ட் பறந்து வருது. அது எங்க பறந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா above the traveler's head. அந்த டிராவலருடைய தலைக்கு மேல பறந்து போகுது அந்த பேர்டு. சோ இதைத்தான் இந்த ஃபர்ஸ்ட் இதுல நமக்கு சொல்றாங்க. Look at the next line. And he smote upon the door again a second time. So first time door knock பண்ணாரு. Is there anybody there கேட்டாரு. யாருமே வரல. அவருடைய ஹார்ஸ் சாப்பிடுற புல்ல சாப்பிடுற சவுண்ட் தான் கேட்டுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பேர்டு பறந்து போச்சு. சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா செகண்ட் டைம் அதை நாக் பண்றாரு அந்த கதவை. And he smote. Smote is nothing but knock loudly. இன்னும் சத்தமா தட்டுறாரு கதவை. தட்டிட்டு என்ன கேட்கிறாரு? செகண்ட் டைம் தட்டுறாரு. தட்டிட்டு என்ன கேட்கிறாரு? Is there anybody there? He said. யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி திரும்பியும் கேட்கிறாரு. செகண்ட் டைம் கேட்கிறாரு. But no one descended to the traveler. அவரு செகண்ட் டைம் கேட்கும் போதும் யாரும் வரல. Descended means come down. யாரும் இறங்கி வரல. யாருமே அவருடைய அந்த சவுண்டுக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை. அதைத்தான் என்ன சொல்றாங்க? No head from the leaf fringed sill. இங்க என்ன சொல்றாங்க பாருங்க? Leaf fringed sill. Sill means nothing but நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க a horizontal piece of timber beneath a window or a door. இப்ப நம்ம வீட்டுல விண்டோ இருக்கு, நீங்க பாத்திருப்பீங்க, டோர்லாம் இருக்கு. அந்த விண்டோல பாத்தீங்கன்னா ஒரு அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பீஸ் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதை நம்ம வந்து திட்டுன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரிலாம் இருக்கும். சோ அந்த திட்டை தான் இங்க சொல்றாங்க சில் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து ஜன்னலோட அடிக்கட்டை அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அதை தான் இங்க சில் அப்படின்னு சொல்றாங்க. லீஃப் ஃப்ரிஞ்ச்ட் அப்படின்னா அந்த டோர் ஃபுல்லா என்ன இருக்குன்னா லீஃப் இலைகள் ஃபுல்லா படர்ந்து இருக்குது. அது ஃபுல்லா அங்க கவர் ஆயிருக்குது அப்படின்னு சொல்றேன். ஏன்னா மேபி அந்த ஹவுஸ் ரொம்ப நாளா யாரும் யூஸ் பண்ணாதனால கூட அந்த வீடு அப்படியே இருந்திருக்கலாம். மெயின்டெனன்ஸ்ல அந்த ஃபுல்லா இலைகள்லாம் படர்ந்து இருந்திருக்கலாம். அது ஏன்னா நமக்கு சொல்லல. பட் அந்த விண்டோ ஃபுல்லா லீஃப் ஃப்ரிஞ்ச்ட் சில், அந்த லீஃப் இலைகள் ஃபுல்லா அந்த சில், அந்த நான் சொன்ன திட்டுமா இருக்க இடத்துல ஃபுல்லா லீவ்ஸ் படர்ந்து இருக்குது. அதுதான் சொல்றாரு நோ ஹெட். அவர் என்ன சொல்றாரு? நான் 2 times நாக் பண்ணிட்டேன், பட் யாருமே டோர் ஓபன் பண்ணி வெளியே வரல. அட்லீஸ்ட் அந்த விண்டோ வழியாவது யாராவது பாப்பாங்களா அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூசுவலா நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சார் டோர் வந்து நம்ம தட்டினோம்னா உடனே ஓபன் பண்ணிடுவாங்க, என்னங்க அப்படின்னு கேட்டு வருவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா விண்டோ வழியா டோர் ஓபன் பண்ணாம யாருங்க அது அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட கேட்பாங்க. சோ அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு? நோ ஹெட். மெயின் டோர் வழியா தான் யாருமே ஓபன் பண்ணல. அட்லீஸ்ட் அந்த விண்டோ வழியா யாரா பாப்பாங்கன்னா அங்கேயும் நோ ஹெட், தேர் இஸ் நோபடி. அங்க கூட ஒரு தலையை கூட காணும், அந்த விண்டோ வழி கூட யாருமே எட்டி பார்க்கல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. leaned over and looked into his gray eyes. அப்போ அந்த விண்டோ வழி கூட அவர் எதை பார்க்கலன்னு சொல்றாங்க அப்படின்னா looked into his gray eyes. அந்த டிராவலரோட ஐஸ் என்ன கலர்ல இருக்கான்? கிரே கலர்ல, சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடிய
அந்த டிராவலரோட ஐஸ கூட யாரும் பார்க்கல. லீன்ட் ஓவர் அப்படின்னா அந்த விண்டோ வழியா எட்டி கூட யாருமே பார்க்கல, யாருமே வந்து அவரை பார்க்கல. மெயின் டோர் வழியாவும் வரல, விண்டோ வழியாவும் வரல, எந்த ஒரு ரிப்ளை இல்லாம அந்த ஹவுஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போயட் நமக்கு சொல்றாரு. Where he stood perplexed and still. What is the meaning of perplexed? Perplexed அப்படின்னா confused. ஒரு குழப்பமா நிக்கிறாரு, கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ஏன்னா 2 times அந்த டோரை லாக் பண்ணிட்டாரு, யாருமே வந்து ஓபன் பண்ணல. விண்டோ வழியாவது யாராவது பாப்பாங்களான்னு பார்த்தா அதுவும் யாரும் பார்க்கல. சோ he was confused. ஒரே குழப்பம் ஆயிடுச்சு, என்னடா யாருமே திறக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்காரு. and still கன்ஃபியூஸ் ஆகி அவர் என்ன பண்றாரு, அப்படியே நிக்கிறாரு, ஒரு ஸ்டாச்சு மாதிரி நிக்கிறாரு, சிலை மாதிரி நிக்கிறாரு, என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி அங்கேயே நிக்கிறாரு. But only a host of phantom listeners that dwelt in the lone house then. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் 2 தடவை நாக் பண்ணிட்டேன், யாருமே வெளியே வரல, பட் எனக்கு தெரியும் உள்ள யாரோ இருக்காங்க அப்படின்னு நம்ம டிராவலர் நினைக்கிறார். அவருடைய மைண்ட்ல அவர் நினைக்கிறார். யார் இருக்கிறதா அவர் சொல்றாரு பாத்தீங்கன்னா, a host of phantom listeners. What is the meaning of phantom? Phantom அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, spirit of dead persons. இறந்து போனவங்களுடைய ஆவி, இறந்து போனவங்களுடைய அந்த ஆன்மா வந்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதாக அவர் நினைக்கிறாரு. அது இருக்குதா இல்லையானா நமக்கு தெரியல, பட் அவர் அப்படி நினைக்கிறதாக நம்ம போயட் சொல்றாரு. அதான் பாருங்க, but only a host of phantom listeners. அப்போ ஒரு கூட்டமா, host of phantomனா ஒரு கூட்டமா ஆவிகள் என்ன பண்ணுது, நான் டோர் நாக் பண்ணிட்டு நான் சொல்றத கேட்டுட்டு இருக்காங்க, they are listening to me அப்படின்னு சொல்றாரு. that dwelt in the lone house then. dwelt அப்படின்னா என்ன, வேற ஒண்ணும் கிடையாது, குடியிருக்கும் இடம். அந்த குடியிருக்கிற இடத்துல அந்த யாருமே இல்லாத அந்த லோன்லியான அந்த ஹவுஸ்ல இந்த ஃபேண்டம், இந்த ஆவிகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, அவங்க எல்லாம் இங்க குடியிருக்கிறாங்க இந்த ஆள் இல்லாத வீட்டுல அப்படின்னு சொல்லி நம்ம போயட் சொல்றாரு. stood listening in the quiet of the moonlight. சோ நம்ம டிராவலர் என்ன சொல்றாரு பாருங்க, stood listening. stood listeningனா அவங்க எல்லாம் அங்க நின்னுட்டு என்ன பண்றாங்க, they are listening. சோ இங்க listeners நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் நம்ம டைட்டில். அப்ப லிசனர்ங்கிறது இங்க யார சொல்லியிருக்காரு, யார் இங்க கேட்பவர்கள், இந்த கோஸ்ட். அந்த கோஸ்ட் எல்லாம் தான் அங்க இருக்கக்கூடிய எல்லா அந்த ஃபேண்டம், அவங்க அந்த ஹோஸ்ட் ஆஃப் ஃபேண்டம் தான் இங்க லிசனர்ஸ். சோ அவங்க தான் கவனிச்சிட்டு இருக்காங்க. stood listening in the quiet of the moonlight. ரொம்ப குவைட்டா நின்று என்ன பண்றாங்க, லிசன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அமைதியான அந்த நிலா வெளிச்சத்துல அவங்க அதே இடத்துல நின்று வீட்டுக்குள்ள இருந்துட்டு லிசன் பண்ணிட்டு இருக்காங்க. to that voice from the world of men. எதை லிசன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, world of men அப்படின்னா மனிதர் வாழும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த வாய்ஸ். யாரோட வாய்ஸ் இப்ப அங்க வருது, நம்ம டிராவலரோட வாய்ஸ். அந்த வாய்ஸ அந்த கோஸ்ட், அந்த ஆவிகள் என்ன பண்ணுது, கேட்டுட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. stood thronging the faint moonbeams on the dark stair. stood thronging. what is the meaning of thronging? thronging அப்படின்னா crowding, கூட்டமா, கூட்டமா நின்னுட்டு என்ன பண்றாங்களா, the faint moonbeams on the dark stairs. stairs என்ன, படிக்கட்டு. சோ அந்த படிக்கட்டுல வந்து என்ன பண்ணுது, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்டேர் கேஸ்ல அந்த எல்லா அந்த ஹோஸ்ட் ஆஃப் ஃபேண்டம்ஸ், அந்த ஆவிகள்லாம் அங்க நின்னுட்டு இருக்கிறாங்களாமா. அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க தெரியுறாங்க, டார்க்கா இருக்கு அந்த ஸ்டேர் கேஸ். ஏன் அந்த படிக்கட்டு டார்க்கா தெரியுது, ஏன்னா ஃபெயிண்ட் மூன் பீம்ஸ், இந்த நிலா வெளிச்சம் வந்து அங்க என்ன பண்ணல, கிளியரா இல்ல, அன்கிளியரா இருக்கு. அதான் ஃபெயிண்ட், மங்களா. நிலா வெளிச்சம் வந்து அந்த ஸ்டேர் கேஸ்ல கிளியரா விழுகல, அதனால அந்த ஸ்டேர் கேஸ் டார்க்கா தெரியுது. அங்க அவங்க எல்லாம் கிரௌடா, கூட்டமா நின்னுட்டு இருக்கிறாங்க. யாரு, அந்த ஆவிகள் அப்படின்னு சொல்றாரு. that goes down to the empty hall. அந்த ஸ்டேர்கேஸ் எங்க போகுது அப்படின்னா, அந்த ஸ்டேர்கேஸ் அப்படியே அந்த ஹாலுக்கு போகுது. சோ அந்த ஸ்டேர்கேஸ் அந்த ஹாலுக்கு போற வழியில இருக்குது. அந்த ஸ்டேர்கேஸ் இறங்கி வந்தா அந்த எம்டி ஹாலுக்கு வரும் அது. சோ அங்க அந்த ஹோஸ்ட் ஆஃப் ஃபேண்டம்ஸ்லாம் நின்னுட்டு அவங்க லிசன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு.
hearkening in an air stirred and shaken by the lonely traveler's call. Hearkening in an air stirred. Hearkening அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, லிசனிங் அட்டென்டிவ்லி, ரொம்ப கவனமா, ரொம்ப கூர்மையா, ரொம்ப ரொம்ப கீனா வாட்ச் பண்ணி கேட்டிருக்கிறாங்க, லிசன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதை அப்படின்னா நம்ம டிராவலரோட வாய்ஸ. இன் அன் ஏர் ஸ்டிர்ட் அண்ட் ஷேக்கன் பை த லோன்லி டிராவலர்ஸ் கால். ஸோ அந்த இப்போ அந்த ஹவுஸ்குள்ள என்ன இருக்கும், ஏர்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் என்ன ஆகுது, நம்ம டிராவலருடைய காலில் அந்த ஏர்லாம் ஸ்டிர் ஆகுது, அப்படி சுத்துற மாதிரியும், ஷேக்கன் அந்த அந்த சவுண்ட், அவருடைய சவுண்ட் வந்து உள்ள அப்படியே அதிர்வு ஏற்படுத்தும்ல, அந்த சவுண்ட் எல்லாத்திலையும் என்ன பண்றாங்க, அவங்கெல்லாம் அப்படி கீனா வாட்ச் பண்ணிட்டு லிசன் பண்ணிட்டு இருக்காங்க, கீனா லிசன் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய டிராவலருடைய வாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதோட அதை என் பண்றாரு. ஆக்சுவலா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிராவலர் போனாரா, என்ன ஆச்சு, ஏன் அந்த வீட்டுக்கு போனாரா நமக்கு எதுக்குமே சொல்லல. பட் நமக்கிட்ட அவங்க சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டிராவலர் வந்து அந்த வீட்டுல கோஸ்ட் இருக்கிறதா அவர் இமேஜின் பண்றாரு. அங்க வந்து மனிதர்கள் யாருமே இல்ல, ஒன்லி ஹோஸ்ட் ஆஃப் ஃபேண்டம்ஸ், அதாவது ஆவிகளின் கூட்டம் அங்க இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவர் வந்து பேசுறத எல்லாத்தையுமே அவங்க ரொம்ப கீனா, ரொம்ப கவனமா அதை லிசன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதோட இந்த போமை நமக்கு எண்ட் பண்றாங்க. ஓகேவா? இந்த போமை எழுதினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வால்டர் டி லே மேர். He was born in 1873 and he passed away in 1956. இவர் வந்து ஒரு ஃபேமஸ் இங்கிலீஷ் போயட், நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு அண்ட் குட் நாவலிஸ்ட். அதிகமாக பார்த்தீங்கன்னா கிட்ஸ், சில்ட்ரனுக்காக நிறைய போயம்ஸ் எழுதியிருக்கிறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிற இந்த போமான த லிசனர்ஸ் வந்து அவரோடதுல ரொம்ப ஃபேமஸான ஒரு பெஸ்ட் போம்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் தான் நமக்கு முடிஞ்சிருக்குது. ஸோ ஐ ஹோப் யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டாண்ட் த போம் கிளியர்லி. இப்போ இது வந்து நமக்கு ஒரு மெமரி போமா இருக்கிறதுனால சார் வந்து உங்களுக்கு நீங்க ஈஸியா இத மெமரைஸ் பண்றதுக்கு ஒரு பாட்டுல பாடியிருக்கேன். உங்க எல்லாத்துக்குமே தெரியும், சுட்டும் வெளி சுடரே அப்படிங்கிற அந்த பாட்டு தெரியும். அந்த பாட்டோட மெட்ல தான் சார் பாடியிருக்கேன். லிசன் பண்ணுங்க. Is there anybody there? Said the traveler, knocking on the moonlit door. And his horse in the silence champed the grasses of the forest ferny floor. And a bird flew up out of the turret above the traveler's head. Na na na, above the traveler's head. And he smote upon the door again a second time. Is there anybody there? He said. But no one descended to the traveler, no head from the leaf-fringed sill. Leaned over and looked into his grey eyes, where he stood perplexed and still. La la la, where he stood perplexed and still. But only a host of phantom listeners that dwelt in the lone house then stood listening in the quiet of the moonlight to that voice from the world of men. Stood thronging the faint moonbeams on the dark stair that goes down to the empty hall, hearkening in an air stirred and shaken by the lonely traveler's call. Na na na, by the lonely traveler's call. Is there anybody there? Said the traveler, knocking on the moonlit door. Na 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 na.